வந்து போயா. ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப் படத்தோட கதையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நித்தம் என்னடா நம்ம வாழ்க்கை மட்டும் இப்போ இருக்குது, நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த படத்தோட கதையை கேட்டதுக்கப்புறம் கடவுளே இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஒரு நல்ல வாழ்க்கை தான் சொல்லிட்டு மனசளவில் கடவுளுக்கு நன்றி சொல்கிற அளவுக்கு தான் இந்த படம் இருக்கும். இது வெறும் படம் கிடையாது, இது ஒருத்தனோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். உள்நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டத்தை தீர்த்திட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் நம்மளுக்காக வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த படம் சமர்ப்பணம். இந்த படத்தோட கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம படத்தோட கதாநாயகன் பிருத்திவிராஜுக்கு பேர் நசீப். தன்னோட காதல் மனைவி ஐஸ்வர்யா ராஜேஷியை அவர் திருமணம் செஞ்சு சந்தோஷமாக கொஞ்ச நாள் தான் அவரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களோட ஒய்ஃபு ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரிய கடன் சுமையில் அவர் மாட்டிக்கிறாரு. அதனால் வேறு வழியே இல்லாமல் எப்படியாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிற முடிவில் அவங்கக்கிட்ட இருந்த 7 சென்ட் நிலத்தை 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு ரெடி பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஏஜென்ட்டு சவுதி அரேபியாவில் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு வேலை இருக்குது, அந்த வேலைக்கு நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம், முழுக்க ஏசி ரூம்லேயே நீங்கள் வேலை பார்க்குறதா உங்கள் வாழ்க்கையை இனிமேல் சூப்பராக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ரொம்பவே சந்தோஷமாக அவங்க அந்த ஏஜென்ட்டுக்கு 55,000 ரூபா பணத்தையும் கொடுத்து அந்த வேலைக்கு ரெடி பண்ணி மும்பை வழியாக அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு சவுதி அரேபியா போன உடனே அவருக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. சூப்பர் மார்க்கெட் வேலை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போன நம்ம நசீப்பை அங்கே கூட்டிகிட்டு போய் விட்ட இடமும் பார்த்தீங்கன்னா பாலைவனம். அந்த பாலைவனத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறது. 700 ஆடு அவர் ஒரு ஆளாக மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நசீப் அதெல்லாம் முடியாது, நான் சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே இருக்க அவரோட முதலாளியும் அவரோட தம்பியும் பார்த்தீங்கன்னா இவரை அடின்னு அடித்து வெளுக்கிறாங்க. நீ இந்த வேலையை தான் பார்க்கணும், இல்லையா இங்கேயே சாகணும், அதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யாரை போய் பார்க்குறதுன்னு கூட தெரியல. ஏன்னா இவர் இருக்கிறது ஒரு அடர்ந்த பாலைவனம். அதில் இவங்க 2 பேரை தவிர இவர் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் வேற மனுஷங்களையே அவர் பார்த்தது கிடையாது. இவரோட வாழ்க்கை முழுக்க அந்த ஆட்டு மந்தைக்கு நடுவுலையே இருக்கு. இவரால் தான் இருக்க நிலைமை என்னன்னு குடும்பத்துக்கு சொல்லவும் முடியலை, செய்யவும் முடியலை. சரி கொஞ்சமாவது சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தையாவது காப்பாற்றிடுவோம், நம்ம இங்கே கஷ்டப்பட்டாலோ அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா இவருக்கு ஒரு பைசா கூட சம்பளமும் கொடுக்கலங்கிறத விட பெரிய குடும்பம் என்னன்னா சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு சரியான இடம் கிடையாது, போட்டுக்கிறதுக்கு வேற துணிமணி கிடையாது, ஏன் குளிக்க கூட அவருக்கு அனுமதி கிடையாது. அவருக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடும் பார்த்தீங்கன்னா வறண்டு போன சப்பாத்தி மட்டும்தான். அந்த காஞ்சு போன சப்பாத்தியை கூட அவரால் ஆட்டுப்பாலில் நினச்சி தான் கொஞ்சமாவது பதப்படுத்தி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் அதை மட்டுமே சாப்பிட்டு தன் உயிரை எப்படியாவது கையில் பிடிச்சிக்கணும், தன்னோட காதல் மனைவியும் தனக்கு பிறக்க போகிற குழந்தையும் எப்படியாவது போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்காரு. இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணால் அவர் எடுக்கிற முயற்சி ஃபுல்லாக தோல்வியாகுது. அவங்க கிட்ட மாட்டி அடிக்கிற அடியில் உடம்பு தான் காயமாகுது. அவ்வளவு அழகா லட்சணமாக போன நசீப் பார்த்தீங்கன்னா தாடியும் முடியுமா அப்படியே என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே பைத்தியக்கார மாதிரி சுற்றுறாரு ஆடுகளோட ஆடா. ஏன்னா அவருக்கு முடிவெட்டவோ குளிக்கவோ எதுக்குமே அனுமதி கிடையாது, அதுக்கான இடமும் அவருக்கு கிடையாது. அந்த பாலைவன வெயிலில் அவர் எப்படியாவது வாழ்ந்துடுறோம் அப்படிங்கிறத விட எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிருவோமா அப்படின்ற ஒவ்வொரு நிமிஷமும் கடந்து தவிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி இருந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அமையுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவரோட ஓனரும் அவங்களோட தம்பியும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு விசேஷத்துக்காக இவரை தனியாக அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு அவங்க போக வேண்டிய சூழ்நிலை ஆகுது. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இவரை தனியாக விட்டுட்டு போனால், ஏன்னா சுற்றி பாலைவனம் மணல் மட்டும்தான், இவனால் இங்கே தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க.
கிடைச்ச இந்த முக்கியமான வாய்ப்பை கண்டிப்பாக நழுவ விட்டுறக்கூடாதுன்னு முடிவு பண்ண நம்ம நசீம் எப்படியாவது இந்த பாலைவனத்துலேருந்து தப்பிச்சு போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கிளம்புறாரு. ஆனால் இது வரைக்கும் இவர் தப்பிச்சு போக முயற்சி பண்ணியுமே வெறும் பாலைவனம் மணலை தவிர வேறு மனுஷங்களை கூட இவர் பார்த்ததில்ல. இருந்தாலும் ஒரே ஒரு முடிவு, இங்கே கிடந்து சாகிறத விட எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணுங்கிற முயற்சியில் செத்தாலும் பரவாயில்ல, உயிரோடு இருந்தால் தன்னோட மனைவியும் குழந்தையும் ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை. தன் மனைவி குழந்தை மேலே இருக்க உண்மையான பாசம் ஒரு ஆணை என்ன வேணாலும் செய்ய வைக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா செத்தாலும் பரவாயில்லன்னு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் அந்த பாலைவனத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கார். ஓடும்போது அந்த வேகாத வெயில் மட்டும் அவரை விரட்டலை, அந்த பாலைவன மணலில் இருக்கக்கூடிய கொடுமையான கொடிய விஷ நாகங்களும் பார்த்தீங்கன்னா அவரை விரட்ட ஆரம்பிக்குது. அதுலேருந்து தப்பிச்சு களைச்சி ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் தண்ணியே இல்லாமல் ஓட முடியாமல் மயங்கி அப்படியே மணல் மேட்டிலேருந்து சரிஞ்சு விழுகிறாரு. சரிஞ்சு விழுந்தவருக்கு கண்ணை மூடி இருக்கும்போது அவரோட கர்ப்பிணியாக இருந்த அவரோட மனைவியும் பிறந்த குழந்தை இன்னும் எப்படி இருக்கும், 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நினப்பும் அவரை வாட்டி வதைக்குது. மயங்கி கிடந்த அவரோட முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தண்ணீர் துளிகள் தெளிக்க ஆரம்பிக்குது. எங்கிருந்தாலும் அந்த தண்ணீர் துளிகள் வந்துச்சுன்னா அந்த தண்ணீர் துளிகள் அவருக்கு உயிர் கொடுத்தோன்னே முழிச்சு பார்த்தோம்னா அவருக்காகவே அந்த பாலைவனத்தில் மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மலையோட உயிரை வச்சு தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறவர். ஓட ஆரம்பித்தவர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரத்தில் மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஆட்டு மந்தை இருக்கிறத பார்க்குறாரு. ஆகா, பாலைவனத்தில் திசை தெரியாமல் நம்ம மறுபடியும் இருந்த இடத்துக்கே ஓடி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் ஒளிஞ்சு பார்த்தா அங்கே இவரை மாதிரியே ஒரு உருவம் நிற்கிது. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது, இது வேற ஒரு இடம்னு சொல்லிட்டு. அங்கே நெருங்கி போகும்போது தான் இவருக்கு உண்மை புரியுது, நம்மளை மாதிரியே இங்கே இன்னொரு அப்பாவையும் மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அவனையும் அங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டுக்கிட்டு அந்த பாலைவனத்தில் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா மணல் புயல் எல்லாம் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாலைவனத்திலேருந்து வெளியே ரொம்ப நாள் கழித்து ரோடை பார்க்குறாங்க. அங்கே இவங்களுக்கு ஒரு அரப் டிரைவர் லிஃப்ட் கொடுத்து ஹார்ட் ஆஃப் தி சிட்டிக்கு கொண்டு போய் விடுறாரு. அங்கே இவங்களுக்கு ஒரு மலையாளி ரெஸ்டாரண்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே போன அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையிலேயே மறுபடியும் ஒரு பிறந்த மாதிரி குளிக்கிறதுக்கு, முடி வெட்டுறதுக்கு, சாப்பாடுன்னு சொல்லி எல்லாம் கிடைச்ச உடனே அவங்களுக்கு ஒரு மறுபிறவி கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே இருக்க மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்து தனக்கு நடந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி நிறையா பேர் டாக்குமெண்ட் இல்லாமல் அப்படி தஞ்சம் போந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே ஓனர்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க எல்லாரையுமே தூக்கி அவங்க ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய அந்த சௌகரியங்கள் மட்டும் அவங்களுக்கு கிடைக்குது. 10 நாள் கழிச்சு மறுபடியும் தன்னோட பிறந்த பூமியான தாய்நாட்டுக்கு அவங்க சேர்றாங்க. தன்னோட காதல் மனைவியையும் பிறந்த குழந்தையும் அப்போ தான் அவர் கண்ணு முன்னாடி பார்க்குறாரு. உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆணுமே தான் குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைச்சி இங்கே கஷ்டப்பட்டு நாயா பேயா சம்பாதிக்கிறான். எதுக்காகனா தான் பொண்டாட்டி பிள்ளையை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு. அப்படி இங்கே இருக்கும்போது இந்த பணம் போதலை அப்படிங்கிறதுக்காகத்தான் வெளிநாட்டில் போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்படி போன ஒருத்தையும் உயிரோடையே தான் வருவோமா, தான் பொண்டாட்டி பிள்ளையை பாத்திர மாட்டோமா ஒரு தடவையாவது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்த ஒரு தனி நபரோட கதை தான் இந்த ஆடு ஜீவிதம். ஊருக்கு வந்தவர், டெய்லி சம்பளத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தவர், ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடியும் பக்ரைனுக்கு ஃப்ரீ விசா கிடச்சி வெளிநாட்டில் போய் மறுபடியும் வேலைக்கு போய் தன் குடும்பத்தை காப்பாற்றுறாரு. இவரை மறுபடியும் வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்ட சொந்தக்காரரோட நண்பர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற புக்கை எழுதின ஆத்தர். அவர் இவரை சந்திக்கும் போது நடந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது அவரோட மனசில் ஏற்பட்ட வலி தான் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு புக்கை எழுதினார். இந்த புக்கு உலக மொழிகள்லேயே நிறையா மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. படித்த எல்லாரையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை பற்றி நிறையா விஷயங்கள் இவங்க தேடி அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தவங்களையும் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் ஒரு ஆர்டிக்கலில் வந்துருந்துச்சு. இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற நாவலை தழுவி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காங்க.
இதில் பிருத்திவிராஜோட நடிப்பு ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் திரையில் இதே மாதிரி கதை அம்சத்தோடு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக இதை விட சிறப்பான கதையம்சத்தோடையே வரலாம். அது இன்னும் நம்மளுக்கு கதைக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நேரடியாக அந்த வாழ்க்கையவே பார்க்குற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.